ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சாதாரணமாக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் எப்படி பளிச்சுன்னு ஆக்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. டீ கொட்டினது, எண்ணெய் தெரிச்சது, குழம்பு தெரிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இந்த எண்ணெய் பிசுக்கான ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் தனியாக க்ளீனிங் லிக்விட் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த ஸ்டவ்வை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டூத்பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதை அங்கங்கே கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த ஸ்க்ரப்பர் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அப்புறம் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இதை நம்ம அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த இடையிலலாம் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்துடும். எண்ணெய் பிசுக்கு இந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த க்ளீனிங் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டவ்வை க்ளீன் பண்ண மாதிரியே இந்த பர்னர் பிளேட்டையும் நம்ம டூத் பேஸ்ட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த பிளேட் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சுட்டு ஒரு ஈர ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்திங்கன்னா இந்த பிளேட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் மாட்டிக்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவத்தில் நல்லா ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்கெட்ச் வச்சு இல்லை க்ரேயான்ஸ், கலர் பென்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிறுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செவத்தில் கிறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த டூத் பேஸ்ட் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்து வரைஞ்சிருக்க இந்த இடத்துல நம்ம லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த செவரில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா போகுது பாருங்கள். அடுத்து ஒரு ஈர துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்த தடம் கொஞ்சம் கூட தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் இப்போ காட்டினது ஸ்கெட்ச் வச்சு கிறுக்கியிருக்காங்க. இது கலர் பென்சில் வச்சு கிறுக்கினாலும் சரி, ஸ்கெட்ச் இல்லை க்ரேயான்ஸ் இல்லை சாதாரண பென்சில் வச்சு கிறுக்கியிருந்தாலும் சரி, இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு இதே மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்க் டேப்பெல்லாம் நம்ம நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டூத் பேஸ்ட் மட்டுமே போதும். கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டை இந்த ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இந்த டேப் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உப்பு தண்ணி இருக்கிற வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேப் ஃபுல்லாக நல்லா உப்பு கரை படிஞ்சிருக்கும். அதெல்லாத்தையும் ஈஸியாக இந்த டூத் பேஸ்ட் எடுத்துரும். ப்ரஷ் வச்சு இந்த இடுக்குகளெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த இடையில கீழே இந்த இடங்களெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோன்னா நம்ம டேப் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா டைல்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி வாஷ் பேசின்லலாம் இந்த மாதிரி இடையில கேப்பாக இருக்கும். இந்த கேப்பை நம்ம அடைக்காமல் விட்டுட்டோன்னா இது உள்ள தண்ணி போயிட்டு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த கேப் அடைக்கிறதுக்கு நம்ம தனியாக வேறு பொருள் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. டூத் பேஸ்ட் வச்சு நம்ம ஈஸியாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்து இது மேலே இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற டூத் பேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம அடைச்சாச்சு. சாதாரணமாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த பல் தேய்க்கிற பேஸ்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர். இதை நான் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இது நல்ல எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நம்ம டூத் பேஸ்ட் வச்சு 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து இதை தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விடும்போது இடுக்குகள் எல்லாத்துலேயுமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டில்லாம் கூட நீங்கள் இதே மெத்தடில் டூத்பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எண்ணெய் பாட்டிலுமே இதே மெத்தடில் நீங்கள் டூத்பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்னு எல்லாம் இல்லை, லைட்டாக தேய்ச்சோனாலே போதும். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி வச்சு கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற ரப்பர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டூத்பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சோன்னா இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடுக்குகளெல்லாம் ப்ரஷ் ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா இந்த ரப்பர் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். அடுத்து நம்ம இந்த கண்ணாடி தான் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கண்ணாடி பாத்ரூமில் வாஷ் பேசினுக்கு மேலே இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் தெரித்து இந்த மாதிரி நல்லா அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த கண்ணாடியையும் நம்ம டூத்பேஸ்ட் வச்சு தான் ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் எடுத்துட்டு இதை வச்சு நம்ம கண்ணாடியை நல்லா அழுத்தி தொடச்சி விட்டுறலாம். இந்த டூத்பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கண்ணாடியை துடைக்கும் போது அதிகமாக நுர வரணும், அப்போ தான் அழுக்கு போகுங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக டூத்பேஸ்ட் எடுத்து நல்லா அழுத்தி துடைச்சாலே போதும். கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு வந்துடும். பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணி வச்சு கண்ணாடி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கும் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷூவில் இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கர அழுக்காக இருக்குது. இந்த இடத்துல நம்ம டூத்பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணோன்னா ஷூ நல்லா பளிச்சுன்னு வந்துடும். கொஞ்சமாக டூத்பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த டூத்பேஸ்ட்டை நம்ம பிளாக் ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒயிட் ஷூவை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு கலர் ஷூவாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஷூ நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே இருக்கிற செவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கை வச்சு ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் போர்டையும் செவரையும் நம்ம டூத்பேஸ்ட் வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஈர துணியில் கொஞ்சமாக டூத்பேஸ்ட் வச்சுட்டு எங்கெல்லாம் அழுக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் போர்டையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. குட்டீஸ் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டு ரொம்பவே அழுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம தனியாக க்ளீனிங் லிக்விட் எதுவும் வாங்கி இதை க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டூத்பேஸ்ட் வச்சே நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஈர துணி வச்சு தொடச்சதுக்கப்புறமா காஞ்சி துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டு ஸ்விட்ச் போர்டு எப்போவுமே நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சன் டைல்ஸில் இல்லை பாத்ரூம் டைல்ஸில் இந்த மாதிரி அழுக்காக இருக்கும். எனக்கு இது பார்த்திங்கன்னா கிச்சனில் ஸ்விட்ச் போர்ட் பக்கத்தில் இருக்க டைல்ஸ். ஸோ இது இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம டூத்பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் கொஞ்சமாக டூத்பேஸ்ட் எடுத்து இந்த டைல்ஸ் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த டைல்ஸ்க்கு இடையில இருக்கிற அழுக்கு கூட நல்லா போயிடும். நான் தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டைல்ஸ் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்திருக்குன்னு. நான் அழுத்தி கூட துடைக்கல, லைட்டாக தான் தொடச்சி விட்டேன். ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நம்ம வீட்டில் இருக்கிற டூத்பேஸ்ட் நம்ம பல் தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் சூப்பர் க்ளீன் ஆக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த கொண்டக்கடலையை நம்ம சுண்டல் செய்கிறதுக்கோ சன்னா மசாலா செய்கிறதுக்கோ நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்ய முடியும். சப்போஸ் நம்ம இதை முந்தின நாள் நைட்டே ஊற போட மறந்துட்டோம், அப்படி இல்லைன்னா நமக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நான் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸில் கொண்டக்கடலை ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஹாட் பாக்ஸை நல்லா மூடிட்டு இதை ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா டக்குன்னு வெந்துடும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஏதாவது வேக வைக்கும்போது நமக்கு உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே இருக்க விசிலை லைட்டாக எடுத்து விடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த குக்கரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டேப் வாட்டரில் காட்டுவோம். அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நமக்கு அவ்வளோவா நல்லதில்லை. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரமான கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. இந்த டவலை நம்ம அப்படியே குக்கர் மேலே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஈரமான டவலை மேலே போட்டிருக்கிறதுனால அந்த குக்கரோட சூடில் நல்ல ஆவி வருது பாருங்கள். நம்ம குக்கரில் இருக்க ப்ரெஷரும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. 3 நிமிஷத்தில் குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். இதை எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ரவை வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குவோம், சில சமயம் லூஸ்லேயும் வாங்குவோம். பேக்கெட் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான ரவையை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அதில் சின்ன சின்ன பூச்சி வண்டு எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி புழு வண்டி எல்லாம் வராமல் இது ரொம்ப சேஃபாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ரவையை இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதில் புழு வண்டி எதுவுமே வராது. இதை வந்து நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வந்து ஆம்லேட்டோ இல்லை ஹாஃப் பாயிலோ போடுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சாஃப்டாகவே இருக்காது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கல்லிலேருந்து எடுக்கும்போது லைட்டாக இந்த கல் மேலே தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தோன்னா இந்த முட்டை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமலும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த ஜாரை யூஸ் பண்ண இந்த பிளேடில் இருக்க ஷார்ப்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த பிளேடை ரொம்ப ஈஸியாக எப்படி ஷார்ப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இங்கே நான் வந்து முட்டை ஓடு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த முட்டை ஓடை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அதில் இருக்க பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாகிடும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டை ஓட்டோட பவுடரை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ண முட்டை ஓடை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். இங்கே நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடா தான். ஆப்பத்துக்கு இல்லை கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா. இதிலிருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து வினிகர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேவே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த முட்டையோட 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெய் பிசுக்காக இருக்க பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் படிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்தளவுக்கு க்ளீனாக வராது, நமக்கு கை தான் வலிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடாயோட பேக் சைடில் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு சொல்லிவிட்டு. இந்த பேஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட சேர்க்கல, சும்மா அப்படியே தான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு எல்லாம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஒட்டி இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். இதை வந்து நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பொதுவாகவே இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும். ஜாம் பாட்டில் இல்லை சாஸ் வாங்கினது அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் காலியானதுக்கப்புறமா நம்ம இதில் வேறு ஏதாவது போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த பாட்டில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதோட கலர் எல்லாம் மங்கி போன மாதிரி இருக்கும். முக்கியமாக அதோட அடிப்பகுதியெல்லாம் பார்த்தோன்னா கரையாக நல்லாவே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பாட்டிலை நம்ம நல்ல புதுசு மாதிரியே நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு ஆக்கலாம். என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். இதை வந்து பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க.
ஐஸ் க்யூபை இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்து நல்லா குலுக்கும் போது அடியில் இருக்க கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நம்ம பாட்டிலும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். கீழே கொட்டிட்டு நார்மலாக பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பட்டர் இந்த மாதிரி நல்லா ஹார்டாக தான் இருக்கும். இதை நம்ம உடனேவே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா கேக் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட்டர் நல்ல சாஃப்டானா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்த பட்டர் சாஃப்ட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 30 நிமிஷமாக தான் ஆகும். இவ்வளோ ஹார்டாக இருக்க பட்டரை 5 நிமிஷத்தில் எப்படி சாஃப்ட் ஆக்கலாம் நான் இப்போ காட்டுறேன். ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால இந்த கிளாஸ் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சூடாயிரும். இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இந்த கிளாஸை அப்படியே பட்டர் மேலே இந்த மாதிரி கவுத்திடலாம். இப்போ கிளாஸ் நல்ல சூடாக இருக்கிறதுனால இந்த பட்டர் ரொம்ப சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ இல்லை கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.